அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். துதித்து 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 நம்ம தேவ பலத்தை பெறணும். ஆராதிக்கிறதுலேயும் துதிக்கிறதுலேயும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தா தாவீதை போல கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், உங்களையும் உயர்த்துவார். சேர்ந்து அவரை துதிக்கலாமா? பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே. ஊற்று தண்ணி ஜீவநதி, ஊற்று தண்ணி ஜீவநதி, ஆனந்த தைலமே, எங்கள் ஆனந்த தைலமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியானவரே, எங்கள் மத்தியில் மழையாய் பொழிந்தருளும், எங்கள் மத்தியில் மகிமையாய் பொழிந்தருளும், எங்கள் மத்தியில் வல்லமையாய் பொழிந்தருளும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது எங்களுக்குள்ளே பலனை தருகிறீர். அந்த பலத்தினால் எங்களை இடை கட்டுகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். உம்முடைய மகிமை எங்களை மூடுகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம். தூயவரே, நல்லவரே, வல்லவரே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணி ஜீவநதி, ஊற்று தண்ணி ஜீவநதி, ஆனந்த தைலமே, எங்கள் ஆனந்த தைலமே. இந்த நாளை உடைய கரங்களில் தருகிறோம். ஒரு மகிமையான பிரசன்னத்தோடு கூட ஒரு கிருபை நிறைந்த நாளாக இந்த நாள் எல்லா பிள்ளைகளுக்கும் அமையட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒரு தைரியத்தோடு நம்பிக்கையோடு இந்த நாளை தொடர உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்றார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர்
ஒரு மனுஷனுக்குள் வரும்போது என்ன நடக்கிறது? பரிசுத்த ஆவியை பெற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. எனவே பரிசுத்த ஆவியின் நிறைவோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும். ஏன், நம்முடைய மாமிசத்தை கூட ஜெயிக்கணும்னா பரிசுத்த ஆவியின் பலன் நமக்கு தேவை. அந்த பரிசுத்த ஆவியின் பலன் நமக்குள் வரும்போது, அல்லது அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் பலன் அடைவோமாம். அந்த பலன் எதற்காக கொடுக்கப்படுகிறது தெரியுமா? இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு சாட்சிகளாய் இருப்பதற்கான பலன் அது. பரிசுத்த ஆவியை தேவன் தருவது எதற்காக? இந்த பூமியில சாட்சியாக இருப்பதற்கு. இந்த சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் அடுத்த அதிகாரத்தில் நிறைவேறியது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. அவங்க மேல் வீட்டு அறையிலே 120 பேர் கூடி தேவனை ஆராதித்து கொண்டிருந்த போது அவர்கள் மேல் அந்த பரிசுத்த ஆவியின் பலன் வந்தது. அந்த பரிசுத்தாய் வந்தவொடனே அவங்க பலன் அடைந்தார்கள். என்ன பலன் அடைஞ்சிருக்கிறாங்க? அதுவரையிலும் பயந்திருந்த சீஷர்கள் பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தபோது தைரியமானவர்களாய் மாறினார்கள். இயேசுவை மறுதலித்து 3 முறை நான் அறியேன் என்று மறுதலித்த பேதுரு தைரியம் கொண்டு 11 பேரோடும் கூட எழுந்து நின்று, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம், அதற்கு அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று தைரியமாக சாட்சி சொன்னார், சாட்சியாக மாறினார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்வதற்காக பரிசுத்த ஆவியின் பலன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சீசர்களுக்கு துன்பம் வந்தது. துன்பத்திலையும் சந்தோஷமாக இயேசுவை பின்பற்றினார்கள், இயேசுவை பிரசங்கித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார்கள். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் வாழுகிறது பரிசுத்த ஆவியின் காலம். இந்த பரிசுத்த ஆவியின் காலத்தில் நீங்கள் பரிசுத்த ஆவியை உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள தனிப்பட்ட உறவில் பெற வேண்டும். அதை எப்படி பெற வேண்டுமாம்? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு காத்திருக்க வேண்டும். 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். காத்திருத்தல் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு, வேதம் வாசிக்கிறதோடு, உபவாசத்தோடு சில நாட்கள் காத்திருந்து, சில காலங்கள் காத்திருந்து, சில நேரங்கள் காத்திருந்து, ஏன் நமக்கு எப்பமெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை நிரப்புவார். உங்களை இந்த உலகத்தில் இயேசுவுக்கு சாட்சியாய் மாற்றுவார், தைரியமாக நிறுத்துவார். உங்களை கொண்டும் கர்த்தர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யும்படிக்கு பயன்படுத்துவார். எனவே பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு வாஞ்சையோடு கூட எதிர்பார்த்து காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, பரிசுத்த ஆவியின் வரத்தை, பரிசுத்த ஆவியின் பலத்தை, பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நீங்கள் அனுகிரகம் பாராட்டும். நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். யாராகிலும் நான் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்று இப்பொழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி வருவதாக, மகிமையாக இறங்குவதாக என்று ஜெபிக்கிறேன். அந்த நிறைவை பெற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்துக்கு சாட்சியாய் மாற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.